வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக துவங்கியது. கலெக்டர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றதைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல், பார்வையாளர்கள் அமரும் இடங்கள், காளைகள் அவிழ்த்துவிடும் இடம், காளைகள் வந்து செல்வதற்கான தடுப்புகள், காளைகள் சேகரிப்பு இடங்கள், பாதுகாப்பு வேலி என முன்னேற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 2400 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், அவசர கால ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஆன்லைன் மூலம் 4820 காளைகளும் 1914 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். சிறந்த காளைக்கு டிராக்டர், சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் மற்றும் நாட்டின கஞ்சுடன் பசு, பைக், தங்கம், வெள்ளி காசுகள், சைக்கிள், பீரோ உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து பார்வையாளர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். சூப்பர். ஆகா 37 சூப்பரா போடுறா. ஆகா சூப்பர் சூப்பர். மாடு வெற்றி மாடு, மாடு வெற்றி மாடு. சூப்பர். ஆகா சூப்பர். ஆகா சூப்பர். ஆகா மதுரை மாவட்டம் அரசாக்க அமைச்சர் மூர்த்தியார் ஜெயவரகுமார் மாடு வீரருக்கு அவசரப்படுகிறது. சிறப்பு செய்யப்படுகிறது. இரண்டாவது குடியாருக்கு வருகின்ற காலைக்கு 500 வழங்கும் அண்டா ஒன்று அமைச்சர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் 1847ஆம் ஆண்டு முக்தியடைந்தார். இதையொட்டி ஆண்டுதோறும் தியாக பிரம்ம மகோத்சவ சபை சார்பில் தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை விழா நடைபெறும். சுவாமிகள் இயற்றிய தெலுங்கு கீர்த்தனைகள் கர்நாடக சங்கீதத்தில் தனித்துவம் பெற்றவை. ஆயிரக்கணக்கான கர்நாடக இசை கலைஞர்கள் ஒன்று கூடி கீர்த்தனைகள் பாடி இசை அஞ்சலி சமர்ப்பணம் செய்வர். இதன் 178வது ஆராதனை விழா சிறப்பாக துவங்கியது. மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். வான் வைத்தாலும் தான் வையா காவிரி என்று சொன்னானே, அது நினைவுக்கு வருகிறது. ஆனால் பல நேரங்களிலே இன்றைக்கு காவேரி பொய்த்து விடுகிறது. தியாகபெருமருடைய பூமியிலே நின்று கொண்டு அவர் சமாதியிலே இறைவனை நான் வழிபடுகின்ற நேரத்தில் வேண்டியது ஒன்றுதான், கரை புரண்டு ஓடுகின்ற கோதாவரி நீரை முதலிலே கொண்டு வந்து காவிரியில் இணைக்க வேண்டும். என் டெல்டா மக்கள் ஒருபோதும் நீருக்காக இயங்குகின்ற நிலை இந்த மண்ணிலே ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவா, அதற்காக எங்களை அருள் புரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள. எதற்கும் ஒரு மாற்று வேண்டும். இன்றைக்கும் கோதாவரியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஆண்டுதோறும் இல்லை. ஆகவே இந்த தேசத்தினுடைய நதிகள் இணைக்கப்படாமல் இந்த தேசத்தினுடைய நீர் தேவைகளை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்று நம்புகின்றவர்களில் நானும் ஒருவர். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நாள் இந்த மண்ணிலே உருவாக்கும். அது நரேந்திர மோடியால் நடைபெறும் என்றே நான் நம்புகிறேன். விழாவிற்கு தியாக பிரம்ம மகோத்சவ சபை தலைவர் MP GK வாசன் தலைமை வகித்தார். கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்ட சபா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
5 நாட்கள் நடைபெறும் ஆராதனை விழா ஜனவரி 18ஆம் தேதி நிறைவு பெறும். மகர சங்கராந்தியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவையொட்டி 2000 கிலோ எடையில் காய்கறி, பழங்கள், முறுக்கு, லட்டு, மைசூர் பாவு உள்ளிட்ட இனிப்பு வகைகளை வைத்து நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர். ஷோடச உபச்சாரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கோவில் பிரகாரத்தில் 108 பசுக்களுக்கு சந்தன குங்குமம் இட்டு மலர் தூவி வஸ்திரம் அணிவித்து கோபூஜை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தைக்கு சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். மாட்டுப் பொங்கலையொட்டி 202 விவசாயிகள் 76 வகையான 52,193 கிலோ காய்கறிகள், பழங்கள் மற்றும் கீரை வகைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர்.
காய்களை 10,439 வாடிக்கையாளர்கள் வாங்கி சென்றனர். காய்கறி, கீரை வகைகள், பழங்கள், வாழை இலைகள், பூக்கள் என அனைத்தும் அதிக அளவில் விற்பனையானது. மாட்டுப் பொங்கலையொட்டி நேற்று ஒரே நாளில் 52,193 கிலோ காய்கறிகள் 21,66,540 ரூபாய்க்கு விற்று தீர்ந்தது.